நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. கடவுளுடைய திருமலைக்கு நாம் வந்திருக்கிறோம். மக்களினத்தாரிடையே இருந்து திருமலைக்கு எழுந்து செல்கிற பிள்ளைகள் வெகு சிலரே. நீங்களும் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய திருமுன் எழுந்து நிற்க, உங்கள் குடும்பத்தோடு கடவுள் முன் நின்று அவரை மகிமைப்படுத்த, ஆண்டவர் அவரை மகிமைப்படுத்தும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் என்பதை அடுத்தவருக்கும் அறிவித்து, நம் உறவுகளையும் ஆண்டவர் பக்கமாய் இழுத்து செல்ல இறை அடியார்களாய் செயலாற்ற மன்றாடி செபிப்போம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். இன்று திருப்பாடல் 117 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவியாக மாற்கு நற்செய்தியிலிருந்து 16-15 கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். திருமுழுக்கு பெற்ற எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு சிறப்பு அழைப்பு இந்த அழைப்பு. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுவது. இதை உணர்ந்து பயணிக்க ஆற்றல் வேண்டி மன்றாடுவோம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். திருப்பாடலின் வரிகள் நமக்கு அடையாளப்படுத்துவது, பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் என்று. பிற இனத்தாருக்கும் இந்த விவிலியம் அழைப்பு விடுத்து கொண்டே இருக்கிறது. நாம் பல்வேறு நிலைகளில் பிற இனத்தாரை அவமானப்படுத்தி, அவர்களுடைய நம்பிக்கை வாழ்க்கையை கொச்சைப்படுத்தி, நாம் அதில் மகிழ்ந்து நம்முடைய நம்பிக்கையை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறோம். இது ஆண்டவருக்கு விரோதமானது. அவருடைய வரிகளை நம்முடைய அயலார் அறிந்து கொள்ள செய்வதுதான் நம்முடைய ஆழமான ஒரு நம்பிக்கையின் வெளி செயல்பாடாக இருக்க முடியும். ஆகவே பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் என்கிற வார்த்தையை அடுத்தவருக்கு எடுத்து செல்ல ஆற்றல் வேண்டி மன்றாடுவோம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள்.
உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைப்பது அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. ஆண்டவரது உண்மை என்றென்றும் நிலைத்திருக்கிற அதிசயமாயிருக்கிறது. இந்த உண்மை எது என்பதை அறிவதும் அந்த உண்மையை நோக்கி பயணிப்பதுமே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற சவால். இந்த உலகத்தில் இந்த சவாலை ஏற்று வழிநடக்க ஆற்றல் வேண்டி மன்றாடுவோம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நீர் கொடுக்கிற சவாலை ஏற்று உடைய மாறாத அன்பில் மகிழ்ந்து வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து நாங்கள் உடைய இரக்கத்தில் பயணிக்கவும், நீர் கொடுக்கிற அடையாளமாகவே நாங்களும் மாறி இருக்க உடைய நற்கருணை பிரசன்னம் எங்களை இன்று பலப்படுத்தி அழைத்து செல்வதாக இயேசுவின் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆமென். வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.